மார்னிங் சாம்பியன்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேட் ட்ரிபிள் ரிலவெண்டான டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்னு ஒன்று இருக்கு. நம்ம கூட ரோஹித் இருக்காரு. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல கரண்டோட ஃபார்முலா என்ன? So I equal to V threshold divided by square root of RTH plus RL the whole square plus XTH plus XL the whole square. இங்க Rங்கிறது resistance, Vங்கிறது voltage, Xங்கிறது reactance. நம்ம என்னன்னா இந்த வோல்டேஜ், ரெசிஸ்டன்ட், ரியாக்டன்ஸ் மூணு சேர்ந்த கலவை தான் இந்த கரண்ட் ஃபார்முலால வருது. I ஈக்குவல் டு வி பை ஆர் ஓம்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா அந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது த்ரெஷ்ஹோல்ட் பிளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் பிளஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் வந்து கீழே வந்திருக்கு. அது ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர் போகிறதுக்காக ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ இதுதான் ஐயோட ஃபார்முலா. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தில் I ஈக்குவல் டு விடிஹெச் divided by square root of open the bracket RTH plus RL whole square plus XTH plus XL whole square அப்படி சொல்றாங்க. அடுத்தது I square RL என்ன வரும்? So power I square RL equal to V threshold whole square divided by RTH plus RL whole square plus XTH plus XL the whole square whole multiplied by RL resistive load ஆன multiplied. ஸோ அங்க ஐக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். அந்த ஐயோட ஃபார்முலா ஸ்கொயர் பண்ணா அந்த டேர்ம் தான் போட்டிருக்காங்க. இன்ட்டு ஆர்எல் மட்டும் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்னன்னா ஒன்லி ஆர்எல் இஸ் வேரியபிள், எக்ஸ்எல் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்எல்லுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஸோ ஆர்எல் வேரியபிளாகவும் எக்ஸ்எல் ஃபிக்ஸடாகவும் வச்சிருக்கும் போது நம்மளுக்கு லோட் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்டிஎச் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் பிளஸ் எக்ஸ்டிஎச் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆர்எல் ஆர் சஃபிக்ஸ் எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் த்ரெஷ்ஹோல்டு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் பிளஸ் எக்ஸ் த்ரெஷ்ஹோல்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கண்டிஷனை மாத்துறாங்க. ஒன்லி எக்ஸ்எல் இஸ் வேரியபிள் அண்ட் ஆர்எல் ஃபிக்ஸ்டா இருந்தா என்ன ஆகும்? ஸோ எக்ஸ்எல் வேரியாகி ஆர்எல் ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்எல் வந்து மைனஸ் எக்ஸ் த்ரெஷ்ஹோல்டா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். எக்ஸ்எல் மட்டும் வேரியபிளா இருந்தா ஆர்எல் ஃபிக்ஸ்டா இருந்தா எக்ஸ்எல் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போத் ஆர் வேரியபிள்னா என்ன? ஸோ போத் வேரியபிளா இருக்கும்போது லோட் ரெசிஸ்டன்ட் RL வந்து த்ரெஷ்ஹோல்ட் ரெசிஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கும். அதே லோட் ரியாக்டன்ஸ் XL வந்து மைனஸ் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட் ரியாக்டன்ஸ் இருக்கும். ZL equal to RTH minus JXTH complex. Both are variable and RL equal to RTH, XL equal to minus XTH, ZL equal to RTH minus J of XTH. இது complex variable இருக்குன்னு சொல்லுவாங்க. If load is purely resistive ஆ இருந்தா என்ன ஆகும்? So purely resistive ஆ இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பவர் மேக்ஸிமமா கிடைக்கும். So P max equal to VTH the whole square by 4 times the threshold resistance. So when condition threshold resistance to load resistance to equal are. So நம்ம P max power maximum equal to square of threshold voltage divided by 4 times of R resistance of threshold resistance அப்படின்னு கட்டிக்கலாம். The threshold resistance வந்து road resistance-க்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா road is purely resistive-ன்றனால அப்படி இருக்கும்ன்றலாம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் பார்த்தோம். அதில் கரண்டோட வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். I ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் டிஹெச் டிவைட் பை ரூட் ஆஃப் RTH பிளஸ் RL ஹோல் ஸ்கொயர் பிளஸ் XTH பிளஸ் XL ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம். அப்புறம் அதோட RL பெருக்குன்னா அந்த வேல்யூ எப்படி மாறும்னு பார்த்தோம். அப்புறம் 3 கண்டிஷன் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம். ஒன்லி RL இஸ் வேரியபிள் அண்ட் XL இஸ் ஃபிக்ஸ்டா இருந்தா RL ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் RTH ஸ்கொயர் பிளஸ் XL பிளஸ் XTH ஸ்கொயர்னு பார்த்தோம். ஒன்லி XL மட்டும் வேரியபிள் இருந்தா RL ஃபிக்ஸ்டா இருந்தா XL ஈக்குவல் டு மைனஸ் XTH பார்த்தோம். இப்போ போத் ஆர் வேரியபிள் இருந்தா RL ஈக்குவல் டு RTH and XL equal to minus XTH, ZL equal to RTH minus JXTH பார்த்தோம். If load is purely resistive condition, maximum power equal to threshold voltage square divided by 4 times of threshold resistance பார்த்தோம். Where threshold resistance equal to load resistance பார்த்தோம். இதுதான் வந்து நமக்கு இந்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ கற்றுக் கொடுத்த ரோஹித்துக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.